நீங்க ஒரு ஹெல்த் கேர் சர்வீசஸ் பிஸ்னஸ்ல இருக்கீங்க தமிழ்நாடுல அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக. 2026ல உங்களோட மார்க்கெட்டிங் அப்ரோச் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் இதுவும் கம்ப்ளீட்லி சொல்யூஷன் பேஸ்டுங்க. ஸோ ஒரு கான்செப்ட் பேஸ்ட் கிடையாது. இது கம்ப்ளீட்லி ஒரு ரிசர்ச் பண்ணி நம்ம பண்ண விஷயம். ஏன் தமிழ்நாடு இட்ஸ் வெரி யூனிக் இன் ஹெல்த் கேர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 8713 சப் ஹெல்த் சென்டர்ஸ் மட்டும் இருக்குது. அது இல்லாமல் ப்ரைமரி ஹெல்த் கேர் மட்டும் 2000 ப்ளஸ் 372 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அதே மாதிரி டாக்டர் டு பேஷண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1.6 அவுட் ஆஃப் 1000. ஸோ இது WHO ஸ்டாண்டர்டில் இருக்குது. 40% ஆஃப் த இந்தியாஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே மெடிக்கல் டூரிசமாக இருக்குது. 88,000 ப்ளஸ் ஃபார்மசிஸ்ட், 70 ப்ளஸ் ஃபார்மா பயோடெக் இன்ஸ்டியூட்ஸ். ஸோ பர் கேபிட்டா இன்கமும் பார்த்தீங்க அப்படின்னா 1.6x நேஷ்னலாக ஆவரேஜில் இருக்குங்க. ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அம்மா மருத்துவம், இணையோர் காப்போம், மக்களை தேடி மருத்துவம், இந்த மாதிரி பல விஷயங்கள் கவர்மெண்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு நல்ல இது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அசட் லைட் ஹாஸ்பிட்டல் சர்வீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் மட்டும் 30%க்கு மேலே போயிட்டுருக்கு. அதே மாதிரி இது ஆக்சுவலாக ஒரு சர்வீஸ், பட் ஒரு பிஸ்னஸ்ன்னு பார்க்குறப்ப இட்ஸ் ஹையஸ்ட் ROI காம்பினேஷன். இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்டல், காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, டயக்னாஸ்டிக் லேப்ஸுங்க, அதே மாதிரி ஹோம் சாம்பிள் கலெக்ஷன், ஃபிசியோ, ஸ்போர்ட்ஸ் மெடிஷன், இந்த மாதிரி நிறைய விஷயம். டயபெட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வீடியோவில் மெயினாக நம்ம டயபெட்டிக் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஸ்பெசிஃபிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா, இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா வெல்னஸ் அண்ட் யோகா அண்ட் எஸ்பெஷலி இந்த காலத்தில் IVF, அதே மாதிரி சீனியர் லிவிங், இதெல்லாமே இருக்குது. சென்னையில் மெடிக்கல் டூரிசம், டெர்மட்டாலஜி ப்ளஸ் IVF, மதுரை, திருநெல்வேலிலாம் ஐ கேர் அண்ட் டயாலிசிஸ் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஈரோடு, கரூர், திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோபெடிக் அண்ட் டயக்னாஸ்டிக், ஏன்னா டெக்ஸ்டைல் ஒர்க் ஃபோர்ஸ் அங்கே ஜாஸ்தி இருக்கனால. ஹில் ஸ்டேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா சீனியர் லிவிங் அண்ட் நேச்சுரோபதி. அதே மாதிரி இன்சூரன்ஸ் அண்ட் வால்யூம் டிரைவர்ஸும் இதுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நிஷஸ் இருக்குது. நம்மளுக்கே தெரியாத பல விஷயங்கள் இதில் இருக்குது. அதே மாதிரி ரெகுலேட்டரி மஸ்ட் ஹேவ்ஸ், இதெல்லாம் நிறைய பார்க்குறப்போ நம்ம ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸோடு நம்ம இருக்கோம். ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெல்த் கேர் செக்டர்ஸில் ஒரு டாப் 30 ஹை டிமாண்ட் ஹெல்த் கேர் செக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து நம்ம பார்ப்போம். என்னென்ன காட்டுது அப்படின்னா, டயக்னாஸ்டிக் அண்ட் பேத்தாலஜி லேப்ஸ், அதாவது எந்த கேட்டகரியில்னா டயக்னாஸ்டிக்ஸில் வருது. என்னென்ன டார்கெட் ஆடியன்ஸ்னால் எல்லா ஏஜ் குரூப்புமே வராங்க. இதில் ஹை லெவல் கேட்டிங்கன்னா டயபெட்டிக்ஸ், பிபி, தைராய்டு ஸ்க்ரீனிங், வால்யூம் எக்ஸ்ப்ளோடிங், இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இருக்குது அப்படின்னா இது. தென் நேற்று சொன்ன மாதிரியே பழைய வீடியோவில் சொன்ன மாதிரியே எஜுகேஷனல் செக்டர் இருக்கும். இதில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா எவ்வளவு தேவை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டயக்னாஸ்டிக் ஸ்கேனிங் சென்டர்ஸ், விச் இஸ் பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ராசவுண்ட், ECG, எக்ஸ்ரே, இது எல்லாமே இமேஜிங் பார்ட்டில் வருது. இது யாராக இருக்குன்னா ப்ரெக்னென்ட் உமனுக்கு, கார்டியாக் பேஷண்ட்ஸ்க்கு, ஆர்த்தோபீடிக் ரெஃபரல்ஸ், ஜென்ரல் OPD, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் இங்கே ஹை டிமாண்டில் இருக்குது. ஈவன் Tier 2 அண்ட் Tier 3 டவுன்ஸில் கூட நிறைய குவாலிட்டி ஸ்கேனிங் லைக் மதுரை, திருச்சி, சேலம், ஈரோடு எல்லா பக்கமும் இருக்குங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா டயக்னாஸ்டிக்ஸ் CT அண்ட் MRI இமேஜிங் சென்டர்ஸ், இப்படி ஸ்கேனிங் சென்டர்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. இது அட்வான்ஸ்டு இமேஜிங்கில் வருது. நியூரோ, கார்டியாக், ஆன்காலஜி, ஆர்த்தோபேடிக் ரெஃபரல்ஸ், மெடிக்கல் டூரிசம், அந்த ஒரு வகையில் வருது. தென் பார்த்தீங்க அப்படின்னா டென்டல் கிளினிக்ஸ், ஜென்ரல் அண்ட் காஸ்மெட்டிக். ஸோ இதில் நம்ம டயபெட்டிக் அண்ட் டென்டல் ரெண்டுமே நம்ம எடுத்து நம்ம பேசியிருக்கோம். ஸோ திஸ் ஆர் ஆல் ஸ்பெஷாலிட்டி கிளினிக்கில் வரும். டென்டல் ரிலேட்டடெல்லாம் ஆல் ஏஜ் குரூப்ஸ், காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி, ரைசிங் அமங் அர்பன் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை விட இதெல்லாம் போய் ஐ கேர் அண்ட் ஆப்தமாலஜி கிளினிக்ஸ் நிறையா வந்திருக்கு. இதுவும் ஒரு ஸ்பெஷாலிட்டி கிளினிக்கில் வரும். இதெல்லாம் சில்ட்ரனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மயோஃபியா ஸ்க்ரீனிங், அடல்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த கேட்ராக்ட் எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு பெரியவங்களுக்குலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது ப்ரெஸ்பயோஃபியா, டயபெட்டிக் ரெட்டினோபதி பேஷண்ட்ஸ், அந்த விஷயத்துலலாம் போயிட்டுருக்கு. தென் பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி கிளினிக்ஸ் அண்ட் ஹோம் ஃபிசியோ நிறையா வந்திருக்கு. இது எல்லாமே ரீஹபிலிட்டேஷன் கேட்டகரியில் வருது. தென் இதெல்லாம் எதுக்குன்னா போஸ்ட் சர்ஜரி
ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்க்குங்க, அதே மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு சில டைம் ஸ்ட்ரோக் வரும், அது இருக்குது. எல்டர்லி, ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் மெயினாக அந்த பேக் ப்ராப்ளம்லாம் வரும் இல்லைங்களா, இந்த பேக் அண்ட் நெக் பெயின் அந்த ஒரு இதுக்கு. தென் கம்ஸ் டயபெட்டிக் அண்ட் எண்டோக்ரைனாலஜி ஸ்பெஷாலிட்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் சென்டர்ஸ். இது வந்து ரொம்ப 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 விஷயமா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய நம்மளோட சொந்தக்காரங்க கூட இப்போ வீக்லி 3 டயாலிசிஸ் போகிற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா அந்த எண்ட் ஸ்டேஜ் கிட்னி டிசீஸ் பேஷண்ட்ஸ்க்கு நிறையா இதாகுது. தென் கம்ஸ் ஃபார்மசிஸ் அண்ட் மெடிக்கல் ஸ்டோர்ஸ். ரீட்டைல் இண்டஸ்ட்ரி வெரி 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 ஹியூஜ். ஏன்னா வாக்கின் கஸ்டமர்ஸ் ஜாஸ்தி, க்ரானிக் டிசீஸ் பேஷண்ட்ஸ் ஜாஸ்தி, அதே மாதிரி கிளினிக்கல் கூடயும் ஹாஸ்பிட்டல் கூடயும் டைஅப்ஸும் ஜாஸ்தி. தென் கம்ஸ் ஆன்லைன் அண்ட் மெடிசின் கிளினிக்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு டெக்னாலஜி எனேபிள்டு ஹெல்த் கேர். ஸோ அந்த ஒரு பேசிஸில் போகுது. தென் பார்த்தீங்கன்னா பீடியாட்ரிக் சைல்டு ஸ்பெஷாலிட்டி கிளினிக்ஸ். இதெல்லாம் தான் செக்டர்ஸ் வந்து ரொம்ப ஹை டிமாண்டில் இருக்குங்க தமிழ்நாட்டில். தென் கம்ஸ் மேட்டர்னிட்டி அண்ட் பர்த்திங் சென்டர்ஸ், அந்த கைனகாலஜி கிளினிக்ஸ் எல்லாமே இருக்குது. தென் கம்ஸ் ஐவிஎஃப் அண்ட் ஃபெர்டிலிட்டி கிளினிக்ஸ், இதுக்குன்னு தனியாக இருக்குது. தென் கம்ஸ் டெர்மட்டாலஜி, ஸ்கின், தோள்கள், இது ஒரு ஆஸ்தட்டிக் மெடிசன் இதில் வருது. தென் கம்ஸ் இஎன்டி கிளினிக்ஸ். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இயர், நோஸ் அண்ட் த்ரோட்டுன்னு சொல்லுவோம்ல, அது ரொம்ப ரொம்ப நல்ல இதில் போய்கிட்டு இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோபெடிக் கிளினிக்ஸ் அண்ட் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர்ஸ், மூட்டு வலி ரிலேட்டடாக. தென் மென்டல் ஹெல்த் அண்ட் கவுன்சிலிங் கிளினிக்ஸ், யோகா, நேச்சுரோபதி அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ், அப்புறம் சித்தா அண்ட் ஆயுர்வேதிக் கிளினிக்ஸ். தென் கம்ஸ் ஃபிட்னஸ் சென்டர்ஸ், ஜிம்மு, அதே மாதிரி கிராஸ்ஃபிட் ஸ்டூடியோஸ், ஹோம் ஹெல்த் கேர் அண்ட் ஹோம் நர்சிங் சர்வீசஸ். இது எல்லாமே பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர்த்து வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, நான் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அது ஒரு பெரிய பிஸ்னஸாக போய்கிட்டு இருக்கு. ஓல்டு ஏஜ் ஹோம்ஸ், சீனியர் லிவிங், மெமரி கேர். தென் கம்ஸ் வெட்டினரி கிளினிக்ஸ் அண்ட் பெட் கேர் இண்டஸ்ட்ரி பயங்கர டாப் லெவலில் இருக்குது. தென் கம்ஸ் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக் வெயிட் லாஸ் கிளினிக்ஸுங்க. தென் கம்ஸ் கேன்சர் ஸ்க்ரீனிங் அண்ட் டே கேர், ஆன்காலஜி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஸ்டோர்ஸ் அண்ட் ஐவேர் ரீட்டைல் ரிலேட்டடாக. தென் ஹியரிங் எய்ட் அண்ட் ஆடியாலஜி சென்டர்ஸ், ஆம்புலன்ஸ் அண்ட் பேஷண்ட் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ். இதுவுமே ஒரு பெரிய ஹை இண்டஸ்ட்ரியாக சொல்கிறாங்க. தென் கம்ஸ் டெர்மட்டாலஜி அண்ட் ஆஸ்தட்டிக் வெல்னஸ், ஸ்லிம்மர், அந்த லேசர் விஷயம், ஆன்டி ஏஜிங். அண்ட் தென் இட் கம்ஸ் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட what is that, medical tourism facilitation. ஸோ இத்தனை 30 ஹை டிமாண்ட் இண்டஸ்ட்ரி வந்து இந்த ஹெல்த் கேரில் வந்து அத்தனை செக்டர்ஸ்லேயும் நம்மளுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா கஸ்டமர் ஆர் ஃபேஸிங் ப்ராப்ளம்ஸ் இன் திஸ். இப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஜென்ரலாக சொல்லாமல் யாருக்காக என்ன சொல்லணும், அதுதான் இந்த பர்டிகுலர் வீடியோவோட முக்கியமான விஷயம். நம்மளோட அப்ரோச் வந்து அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம இனி வரும் காலகட்டத்தில் நம்ம இன்னும் ஸ்பெஷலைஸ்டாக பீயிங் ஸ்பெசிஃபிக் மேட்டர்ஸ். சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, ஒரு கேன்சர் பேஷண்ட் போய் ஒரு நார்மல் டாக்டர்கிட்ட போனாங்கன்னா எவ்வளோ மேக்ஸிமம் சார்ஜ் பண்ணுவார் அப்படின்னா 300 400 சார்ஜ் பண்ணுவார். இதே ஆங்காலஜிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா தே சார்ஜ் 2000+. ஸோ எங்கே நீங்கள் ஸ்பெஷாலிட்டியோட நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களோ அங்கே உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் ஜாஸ்தி. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் ஒரு சர்வீசஸ் செக்டர்லாம் வருது. பட் சின்ஸ் பீப்புள் ஆர் ஃபேஸிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், பீப்புள் ஆர் ரெடி டு பே இட். ஸோ அந்த ஒரு இதில் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதோட மார்க்கெட்டிங் அப்ரோச்சை நாம் எப்படி மாற்றணும். த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் தைரோ கேர். பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆர்கன்ஸ் இருக்குது. பட் டாக்டர் வேலுமணி சார் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணார், அதுதான் தைரோ அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால தான் அந்த கம்பெனி ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. ஐ மீன் ஹீ இஸ் கிவிங் லாட் ஆஃப் என்ன சொல்கிறதுங்க சொல்யூஷன்ஸ் டு த பீப்புள். தட் இஸ் ஆல்சோ மோர் இம்பார்ட்டன்ட். அப்படித்தான் நம்ம இந்த இதில் பார்க்கணும். வாங்க இந்த இதில் நாம் இன்னும் கொஞ்சம் கூர்மையாக டயபெட்டிக் மட்டும் ஃபோர்ஸ் பண்ணி அதில் எப்படி இன்னும் டீப்பாக மைக்ரோனிஷப் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க மெயின் வீடியோக்குள்ளே போவோம். ஸோ வெல்கம் பேக் டு த மெயின் வீடியோ. இதில் நாம் வந்து அந்த பர்டிகுலர் டயபெட்டிக் அண்ட் எண்டோக்ரைனாலஜி சப்னிஷில் வந்து டிஃப்ரெண்ட்டான மார்க்கெட் பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஆமாங்க, கொஞ்சம் டீப்பாக நம்ம உள்ளே போக போகிறோம். ஏன்னா இதெல்லாம் தான் மார்க்கெட்டில் இத்தனை விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நம்மளோட அப்ரோச் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். த வெரி ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நிஷ் வந்து ஹெல்த் கேர். ஓகே, ரெண்டாவது சப்னிஷ் வந்து எண்டோக்ரைனாலஜியில் வருது. தென் மைக்ரோ நிஷ் அப்படின்னு பார்க்குறப்ப PCOS மேனேஜ்மெண்ட் ஃபார் அன்மேரிட் யங் விமன்.
ஸோ அன்மேரிட் விமன் ஏஜ்டு பிட்வீன் 18 to 28 ஃப்ரம் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஹொசூர் பெல்ட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட கிளினிக் வந்து தர்மபுரியில் இருக்குது. டயபெட்டிக் அண்ட் எண்டோக்ரைனாலஜி கிளினிக் எங்கிட்ட இருக்குது. அது பேஸ் பண்ணி தான் நான் கேட்டிருக்கேன். ஸோ எப்படி டார்கெட் பண்ணணும், ஏன்னா இந்த பர்டிகுலர் டார்கெட் ஆடியன்ஸ் தே ஆர் ஃபேஸிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க? இர்ரெகுலர் பீரியட்ஸ், சடன் வெயிட் கெயின், அப்புறம் ஃபேஷியல் ஹேர், ஆக்னி, ஃபெர்டிலிட்டி ஃபியர்ஸ், அஃபெக்டிங் மேரேஜ் ப்ராஸ்பெக்ட்ஸ், ஃபேமிலி ப்ரெஷர் டு ஃபிக்ஸ் இட் பிஃபோர் த மேரேஜ். இந்த மாதிரி பல சேலஞ்சஸ் அண்ட் பெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ நம்ம எந்த மாதிரியான சொல்யூஷன்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, ஹார்மோனல் பேனல், அல்ட்ராசவுண்ட், கஸ்டமைஸ்டு டயட், சித்தா ஃப்ரெண்ட்லி லைஃப் ஸ்டைல் ப்ரோட்டோகால், கான்ஃபிடென்ஷியல் கன்சல்டேஷன் இன் தமிழ், இந்த மாதிரியெல்லாம் விஷயம் நம்ம சொல்கிறப்ப எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னம்னா, வி ஹெல்ப் யங் அன்மேரிட் விமன் இன் தர்மபுரி reverse PCOS before marriage through hormonal testing, personalized diet and confidential Tamil language counseling, so they regain the regular cycles, clear skin and confidence without family stigma. So ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னம்னா, எஸ் அஃப்கோர்ஸ் நிஷ் வந்து ஹெல்த் கேர், எண்டோக்ரைனாலஜி இஸ் அ சப் நிஷ். பட் மைக்ரோ நிஷ் அப்படின்னு பார்க்குறப்ப தைராய்டு மேனேஜ்மெண்ட் ஃபார் ஒர்க்கிங் விமன் இன் தர்மபுரி. ஓகே, அந்த டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் விமன் ஏஜ்டு பிட்வீன் 28 to 45, மேபி டீச்சர்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், பேங்க் ஸ்டாஃப், யாருன்னா எஸ்பெஷலி ஹூ ஆர் ஆல் வித் ஹைப்போதைராய்டிசம் ஆர் ஹைப்பர் தைராய்டிசம், இவங்களை பேஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அவங்க முக்கியமாக ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் என்னென்னா, கான்ஸ்டன்ட் ஃபேட்டிக் அஃபெக்ட் ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ ஒர்க் பண்ணுற இடத்துல எவ்வளவு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு, அந்த ஒரு விஷயங்கள், அன்எக்ஸ்பிளைன்டு வெயிட் கெயின், நம்மளையே தெரியாமல் ஈவன் டயட்டிங்கில் இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாது ஏன் வெயிட் போடுது அப்படிங்கிறது. தென் ஹேர் ஃபால், அப்புறம் மூட் ஸ்விங்ஸ், தூக்கம் சரியாக வராதது, அவங்களுக்கே தெரியாது ஒரு தைராய்டு தான் வந்து ரூட் காஸ் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு என்ன தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நாம் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம். என்ன மாதிரி? ஆனுவல் டிஎஃப்டி ஸ்க்ரீனிங் ப்ளஸ் ஆன்டி டிபிஓ ஆன்டிபாடி டெஸ்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் டைட்ரேஷன், டயட் மாடிஃபிகேஷன், அதே மாதிரி ஒரு 6 months ஒன்ஸ் ரிவ்யூ கொடுக்கலாம். ஸோ எப்படி நீங்கள் மார்க்கெட் பண்ணணும், எப்படி பிச் பண்ணணும் அப்படின்னா, வி ரீஸ்டோர் எனர்ஜி அண்ட் மூட் ஃபார் தர்மபுரிஸ் ஒர்க்கிங் விமன் பேட்டிங் தைராய்டு இஷ்யூஸ் வித் ப்ரிசைஸ் ஹார்மோன் டெஸ்டிங். இது ஏன் நான் இவ்வளவு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு மக்கள் மனதில் உங்களோட பிராண்ட் வந்து இடம்பெறும். ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்னா, இவங்களை விட்டால் நம்ம ஏரியாவில் வேறு யாரும் கிடையாது. அந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் இவ்வளோ தூரம் நம்ம டீப்பாக ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி அடுத்தது டயபெட்டிக்ஸ் ரிவர்சல், டைப் 2 diabetics reversal for newly diagnosed patients, adults aged between 35 to 55 recently diagnosed with type 2 diabetic. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. ரொம்ப டீப்பாக போனோம்னா இன்னும் நிறைய வருது. ஷாக் ஆஃப் பீயிங் லேபிள்டு டயபெட்டிக் ஃபார் லைஃப், அப்புறம் இன்சுலன்ஸியோட டிபெண்டன்சி, இதெல்லாம் வந்து என்ன மாதிரியெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர்டு 12-week டயபெட்டிக் ரிவர்சல் ப்ரோக்ராம், லோ கார்போ டயட் ப்ளஸ் வாக்கிங் ப்ரோட்டோகால், இந்த மாதிரி விஷயமெல்லாம் கொடுத்து கூட நீங்கள் தாராளமாக மார்க்கெட் பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் மாற்றலாம். நியூலி டயக்னாஸ்டு டயபெட்டிக்ஸ் இன் தர்மபுரி பை ரிவர்சிங் த கண்டிஷன் இன் 12 weeks. 12 வாரத்தில் உங்களோட உடம்பை நாங்கள் டயபெட்டிக் ஃப்ரீயாக கொண்டு வரலாம். அந்த ஒரு விஷயம். தென் கம்ஸ் எண்டோக்ரைனாலஜியில் பார்த்தீங்கன்னா, பிசிஓஎஸ் ரிலேட்டட் இன்ஃபர்டிலிட்டி ஃபார் மேரிட் கப்புள்ஸ். இது நிறைய நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் ஆகி இமீடியட்டாக குழந்தை பிறக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது, அது ஏன்னு தெரியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக, ஏன்னா பிகாஸ் ரிப்பீட்டட் நெகட்டிவ் ப்ரெக்னென்சி டெஸ்ட் வருதுங்க, எமோஷ்னல் ப்ரெஷர் குடும்பத்திலேருந்து, அதே மாதிரி ஐவிஎஃப் அப்படிங்கிறது மிக எக்ஸ்பென்சிவ் அண்ட் ரெக்கமெண்டடாகவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒவாலுவேஷன் டிஸார்டர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி விஷயத்துக்கும் நாம் சொல்யூஷன்ஸ் கொடுத்து கூட நம்ம இன்னமும் கரெக்டாக நம்மளால் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஹெல்த் கேரில் பீடியாட்ரிக் எண்டோக்ரைனாலஜியில் சைல்டுஹுட் ஒபிசிட்டி அண்ட் ஏர்லி ஆன்செட் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் கிட்ஸுக்கெல்லாம் இது நிறையா ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ் ஆஃப் ஓவர் வெயிட் சில்ட்ரன் 8 to 15 பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குழந்தைங்க கொஞ்சம் பெருசாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குரிய ஒரு விஷயத்தையா நம்ம வந்து தாராளமாக அவங்க ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் என்ன, அவங்க என்ன மாதிரி இதெல்லாம் இருக்காங்க, பிஎம்ஐ ஒரு அசஸ்மெண்ட் கொடுத்து, இன்சுலின்ஸ் கொடுத்து, சைல்டு ஃப்ரெண்ட்லியாக டயட் இதெல்லாம் கொடுத்து கூட நம்ம பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த செக்டர்ஸ். நம்ம எப்படி ஒவ்வொரு செக்டர்லையும் நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் இது பார்த்தீங்கன்னா, டயபெட்டிக் கேர், டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட் ஃபார் ட்ரக் டிரைவர்ஸ் அண்ட் ட்ராவல் ஹெவி ஒர்க்கர்ஸ். உங்களுக்கு தெரியும் தருமபுரி ஏரியாவில் எத்தனை பேர் லாரி பேஸ் பண்ணல அந்த என்ஹெச்சில் போகிறாங்க அப்படின்னு. அந்த விஷயத்தில் இவங்களுக்கு மட்டும் கூட நீங்கள் ஸ்பெஷலாக, ஸோ எந்த அளவுக்கு டார்கெட் ஆடியன்ஸை நீங்கள் ஃபோக்கஸ்டாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்குது. தென் கம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா,
டயபெட்டிக்ஸ் அண்ட் ப்ரெக்னன்சியில் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக்ஸ் கேர் ஃபார் ப்ரெக்னென்ட் உமன். இது ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம பிராண்டு வந்து முன்னாடி வரும். இது கொஞ்சம் ரொம்ப டீட்டெயில்டாக போக வேண்டாம், உங்களுக்கு ஓவராலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவன் நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க அப்படிங்கிறத கூட நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தாராளமாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த மார்க்கெட் பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கணும், எப்படி மார்க்கெட் பண்ணுனா நீங்கள் கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸ்டில் இட் கம்ஸ் ஹைப்போதைராய்டிசம் ஃபார் அடலசன்ஸ் கேர்ள்ஸ்க்குங்க. தென் கம்ஸ் மெடிக்கல் வெயிட் லாஸ் ஆர் ஃபெயில்டு டயட் அடல்ட்ஸ், இந்த ஒரு விஷயம். தென் ஆண்ட்ரோபாஸ் அண்ட் லோ டெஸ்டோஸ்டெரான். பாருங்களேன், இப்போ இந்த டயபெட்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தாலே உள்ள மைக்ரோநிஷ் எத்தனை இருக்குன்னு பாருங்களேன். என்ன மாதிரியான பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ப்ரீ டயபெட்டிக் ரிவர்சல் ஃபார் பார்டர்லைன் பேஷண்ட்ஸ். தென் பார்த்தீங்கன்னா மேரீட் ஒர்க்கிங் விமனுக்கு என்ன போலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் எப்படி இருக்குது. தென் கம்ஸ் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டயபெட்டிக் ரிஸ்க் ஸ்க்ரீனிங் ஃபார் ஹை ரிஸ்க் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்க இந்த விட்டமின் டி அண்ட் B12 டெஃபிஷியன்சி மேனேஜ்மெண்ட்டு. அப்புறம் என்னது அட்ரினல் டிஸார்டர்ஸ், அந்த ஒரு விஷயங்கள். டயபெட்டிக் கேர் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ். அதே மாதிரி டெய்லி வேர்ஜ் ஏர்னர்ஸ் தெரியும் இல்லைங்களா, நிறைய பேர் சிட்டாளுக போகிறாங்களே அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வருது. அதே மாதிரி ப்ரீ மேரிட்டல் ஹார்மோனல் ஸ்க்ரீனிங் ஃபார் பிரைட்ஸ் அண்ட் குரூப்ஸ், இதே ஒரு தனி விஷயமாக போய்கிட்டு இருக்குங்க. டைப் 1 டயபெட்டிக் கேர் ஃபார் சில்ட்ரன் அண்ட் யங் அடல்ட்ஸ். அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் தைராய்டு அண்ட் PCOS மேனேஜ்மெண்ட். இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே நம்ம டயபெட்டிக் கார்டியாக் ரிஸ்க் ரிடியூஷன், ஆனுவல் காம்ப்ரிஹென்சிவ் டயபெட்டிக்ஸ், இந்த மாதிரி நம்ம எதுலாம் இருக்குமே. டயபெட்டிக்கில் மட்டும் பாருங்களேன் எத்தனை விஷயம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு. அப்போ இதெல்லாம் நம்ம யோசிச்சு பாருங்கள். மற்றதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி காமிச்சோம் இல்லைங்களா, டயபெட்டிக் மட்டுமே இருக்குது அப்படின்னா ஈவன் சே ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் டூரிசம் ஃபெசிலிட்டேஷன், டெர்மட்டாலஜி அண்ட் ஆஸ்தட்டிக், ஆம்புலன்ஸ் அண்ட் பேஷண்ட் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ், ஹியரிங் எய்ட், ஆப்டிக்கல், இந்த மாதிரி நம்ம பல டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ், ENT கிளினிக்ஸ், டெர்மட்டாலஜி, IVF, மேட்டர்னிட்டி, பீடியாட்ரிக், ஆன்லைன் டெலிமெடிசன் கிளினிக்ஸ், ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட்டான நம்ம மார்க்கெட்டிங் அப்ரோச் வந்து நம்ம கம்பல்சரி முக்கியம். ஸோ நான் ஏன் ஃபஸ்ட்டு எஜுகேஷனல் செக்டாரும் ரெண்டாவது ஹெல்த் கேரும் சொல்கிறேன்னா, இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான செக்டர்ஸ். ஸோ தட்ஸ் வை ஐ டேக்கன் தீஸ் 2 எக்ஸாம்பிள்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு டீப்பாக போனால் நம்ம வந்து பிராண்டை வந்து நிலைநிற்க முடியும் அப்படிங்கிறத. ஜென்ரலாக போடாமல் தைரோ கேர் அப்படின்னு போனோம்னா மனசில் அப்படியே நிற்கும். தைராய்டுனா இவங்க தான்ப்பா, இந்த ஒரு விஷயம்னா இவங்க தான்ப்பா, அந்த மாதிரி நாம் ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணணுங்க. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஹெல்த் கேர் பிஸ்னஸில் இருக்கீங்க, என்ன ப்ராப்ளம் மார்க்கெட்டிங்கில் ஃபேஸ் பண்ணாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் தேர் டு ஹெல்ப் யூ அவுட். ஈவன் இன் ஃபியூச்சர் வி கேன் ஹாவ் அ செப்பரேட் செஷன் ஆல்சோ ஃபார் யூ, ஃபார் எஸ்பெஷலி இன் த ஹெல்த் கேர் செக்டர்ஸ். லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் கமிங் ஃப்ரம் ஸ்மார்ட் மணிகம் கம்யூனிட்டி. ஸோ ஸ்மார்ட் மணிகம் கம்யூனிட்டியோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில். மறக்காமல் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இட்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. நீங்கள் நிறைய கற்றுக்க போகிறீங்க மார்க்கெட்டிங் related. So come and join. We all can learn, network and grow together. Thank you so much for watching this TV. இன்னும் அடுத்த ஒரு செக்டரில் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.